guys, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம வந்து அப்கமிங்ல 1 by 1 5 சீரியல்ஸை ஒரே சேனல்ல எண்ட் பண்ண போறாங்க. ஸோ அதை பத்தின ஃபுல் அப்டேட் தான் இந்த நம்ம ஷேர் பண்ண போறோம். அதுக்கு பிஃபோர் சீரியலை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கெஸ்ஸிங்ஸ்ல இருக்கும் இந்த சேனல்ல அப்படி 5 சீரியல் எண்ட் ஆக போகுது. சில பேரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நீங்க கெஸ் பண்ண சன் டிவில தான் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. 1 by 1 5 சீரியல்ஸ்ல கம்மிங் ஜூனில் வந்து என் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஷாக்கிங்காக கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்க போகுது. ஏன் இந்த மெயின் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சன் டிவியில் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க இனியா ஆல்மோஸ்ட் இந்த சீரியல் 2 இயர்ஸ்க்கு மேலே ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த சீரியலை ஃபைனலாக என் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மேபி கம்மிங் ஜூனில் கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்றதையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரியல் எண்டிங் வரப்போகிறது நிறைய பேர் சேடாகவும் ஃபீல் பண்ணாங்க. பட் இந்த சீரியல் எண்ட் ஆகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு பார்க்கும்போது 1100 எபிசோடுக்கு மேலே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க சுந்தரி. ஸோ சுந்தரி சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எண்டிங் இதை தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆல்ரெடி நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேரேஜ் ட்ராக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக சுந்தரிக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா சீரியலை ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் சேனல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கம்மிங் ஜூனில் சுந்தரி என் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த சீரியலை சூஸ் பண்ணியிருந்தாங்க எண்டிங் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சேஞ்ச் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்க மிஸ்டர் மனைவி. எஸ், மிஸ்டர் மனைவி சீரியல் தான் இனியாவுக்கு முன்னாடி சூஸ் பண்ணியிருந்தாங்களாம் என் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மிஸ்டர் மனைவியில் இன்னும் கிளைமேக்ஸ் மாதிரி ஸ்டோரி வரல. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிளைமேக்ஸ் மாதிரி ஸ்டோரி வந்ததுக்கப்புறம் மிஸ்டர் மனைவியை என் பண்ண போகிறோம் அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து ஆனந்தராகம் இந்த சீரியலுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இந்த சீரியல் வந்து நிறையா வியூவர்ஸும் லைக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சேனல் வந்து அப்கமிங்கில் நியூ பிளான்ஸ் கொண்டு வரனால ஆனந்தராகமும் என் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு பார்க்கும்போது நான் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க மலர். ஸோ மலர் சீரியலோட ரேட்டிங் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் லோ ரேட்டிங்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஹீரோயினை சேஞ்ச் பண்ண ஆஃப்டர் சீரியல் கொஞ்சம் டல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மலர் சீரியலும் என் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இனியாவுக்கு ஆஃப்டர் 1 by 1 சேனல்ஸ் எல்லாமே என் பண்ண போகிறாங்க. ஸோ மொத்தம் 5 சீரியல். ஸோ ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விஜய் டிவியில் அப்கமிங் பிக் பாஸ் வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அந்த டைமிங்கை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக தான் வந்து இப்போ இந்த பிளானிங் கொண்டு வராங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கும் கெஸ்ஸிங்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா பிக் பாஸ் வரப்போகுது. ஸோ இதில் நியூவாக வந்து ஹாஸ்டாக விஜய் சேதுபதி வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கனால சீரியலோட ரேட்டிங் டல்லாகவும் சான்சஸ் இருக்குது. பட் இன்னும் ஹிட்டான சீரியல் கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவி ஒரு நியூ பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால 1 by 1 இந்த 5 சீரியல்ஸ் எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியும் கம்மிங் ஜூனில் நியூ சீரியல்ஸ் ஆன் த வேலை வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எந்த சீரியல் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்கமிங் கிளைமேக்ஸ் எப்போ வருது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.